எலிஜி. விடுங்க பையா, டீ குடிங்க. நடந்ததுல எனக்கு பெரிய வருத்தம்லாம் இல்ல அனிஷ். ஆனா வீட்ல எல்லாருக்கும் இது எவ்வளவு வருத்தமா இருக்கு. நான் தான் பேசி நம்பிக்கை கொடுத்து அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். இந்த முறை கண்டிப்பா நல்லது நடக்கும்னு அவங்க எவ்வளவு நம்பிக்கையா வந்தாங்க. அவங்கள வருத்தப்பட வச்சதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு அனிஷ், ஆரம்பத்துல இருந்தே இந்த சம்பந்தம் வேணுமான்னு அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் தான் வானதி எதுக்காக வெயிட் பண்ணி கஷ்டப்படணும்னு எதை பத்தியும் யோசிக்காம ஓகே சொல்லிட்டேன். ஏன் பையா, இந்த நிச்சயதார்த்தம் நின்னதுல உங்களுக்கு வருத்தமே இல்லையா? எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல அனிஷ். நான் பாண்டிக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். என் வீட்ல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப என்னோட கல்யாணம் நடக்கலன்னா பாண்டி கல்யாணமும் தள்ளி போயிட்டே இருக்குல்ல. தேவையில்லாம அவன் ஏன் எனக்காக காத்துட்டு இருக்கு? இதெல்லாம் யோசிச்சுதான் நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு. பையா, நீங்க உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி கவலைப்படுறீங்க. ஆனா அவங்க உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க. எனக்கும் உங்களை ஒரு 10 வருஷமா தெரியும். கிட்டத்தட்ட உங்க வீட்டு ஆளு மாதிரி தான் நானும். அப்புறம் என்ன கேட்டா நானுமே அவங்க நினைக்கிறதா சரின்னு சொல்லுவேன் பையா. உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அது நல்லா விசாரிச்சு நல்ல பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன். அதான் உங்க வீட்டு ஆளுங்களும் யோசிக்கிறாங்க. இனி எனக்கெல்லாம் எங்க அனிஷ் கல்யாணம் நடக்க போகுது? அதுக்கெல்லாம் எனக்கு ராசி இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியது. அடுத்து பாண்டிக்கு தான் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். ஆனா நான் தான் எப்படியாவது அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அவன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். என் கல்யாணம் நடக்காம இருக்கிறதெல்லாம் நினைச்சு எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. ஊர்ல எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா இல்லையா என்ன? நானும் அந்த மாதிரி இருந்துட்டு போறேன். எனக்கு அதுல எல்லாம் எந்த வருத்தம். ஏன் பையா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதான் பாக்குறல அனிஷ், இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. நான் இத கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்ககிட்ட கேக்குறேன். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலையா பையா? எங்கெங்கயோ பொண்ணு தேடுறீங்க. என் தங்கச்சி உங்க கண்ணுக்கு தெரியலையா பையா? அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அவளை நான் இங்க எதுக்கு கூட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்க? அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தான். இதுக்கு மேலே இந்த ஊர்ல இருந்து கஷ்டப்படக்கூடாது தான் பையா கூட்டு வந்தேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவேன் பையா. என் தங்கச்சி சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் அனிஷ், சும்மா இருக்க மாட்டே நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஏன் பையா, எங்க கிட்ட பணம் இல்ல, சரியான வீடு கூட இல்ல, இதெல்லாம் யோசிச்சுதான் வேண்டாம்னு நினைக்கிறியா? ஏய்